இந்த காலவெளியிலே நாம் எல்லாரும் இணைந்திருக்கின்றோம். ஆங்காங்கே குடும்பங்களாக, விசுவாசிகள் பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக ஒவ்வொரு இடங்களிலே இணைந்திருக்க தேவன் செய்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்தி நாம் எல்லாரும் இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு துதிகள் ஏறெடுப்போம். இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த காலவெளியிலே நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை வழிநடத்தி, கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து, போக்கிலும் வரத்திலும் பிரயாணங்களிலும் பிரயாசத்திலும் மோடு கூட இருந்து, வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றிலும் மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். சர்வ வல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? எல்லாரும் இந்த காலவெளியிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், கிருபையுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம். ஆமென். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் கொடுக்கின்ற நாமம், சகல அதிகாரமுள்ள நாமம். ஆமென். இயற்கையின் மேல் அதிகாரமுள்ள நாமம், நித்திய ஜீவனை தருகிற நாமம். ஓ, இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் வல்லமைகளை அழிக்கும் நாமம். ஆமென். கையசித்து ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாக எங்கள் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. Praise you Lord this morning. Praise you this morning. இந்த காணொளியிலே ஆராதிக்கிறோம். மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமானவரே, உமக்கு நன்றி. உடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் உடைய வல்லமையை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி என்று சொன்னீரே, தரிசனமான தேவன், எங்களுக்குள் ஆவியானவர் மூலம் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் நீர்தானே. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கரங்களை அசைத்து இந்த காலவெளியிலே பிதாவின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் இறங்குகிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. கிருபையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே, ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். இந்த கால்வெளியில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்போமா? எல்லா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்தந்த இடங்களிலே ஜெப சத்தம் உயரட்டும், துதியின் சத்தம் உயரட்டும். குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் கர்த்தரை துதிப்போமாக. இந்த ஜெப சத்தம் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி போகட்டும். ஓ, praise you, praise you. பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஞானத்தை அளிக்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே, ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி. கிதியோன், சிம்சோன், தானியேல், யோசேப்போடு இருந்தவரே, கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்த மகிமையின் ஆவியானவரே, நமக்குள் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறீர். ஆமென். இந்த காணொளியிலே உமக்கு நன்றிகளை, துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் புகலிடம், உம்முடைய நாமமே எங்களுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இதுவரை எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, ஸ்தோத்திரம். பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம். ஓ யெகோவா தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. உம்முடைய வார்த்தை மாறாதது. ஆமென். உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, உமக்கு கொடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆமென். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துவோம். இந்த காலவெளியிலே குடும்பங்களாக உம்முடைய பாதபடியில் வந்திருக்கிற ஊழியர்களாக, விசுவாசிகளாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த விடத்தண்டை வருகிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். Thank you Father, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உத்தரவுகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். ஆமென்.
when the righteous cry, the Lord heareth and he delivers them out of all their troubles. எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்குகிறார். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆமென். ஜெபத்தின் வல்லமை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கால்வெளியில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த ஜெபம் எல்லா உபத்திரவத்துக்கு நம்மை நீங்களாக்குகிற, அந்தகாரத்துக்கு விடுதலையாக்குகிற ஒரு ஜெபம். அது நீதிமான்கள் கூப்பிடும் போது, இப்ப ஜெபம் பண்றது விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுடைய நாமத்தில் கூடி இருக்கிறோம். ஜெபிப்பது என்பது சாதாரணம் அல்ல. எல்லாரும் ஜெபித்து விட முடியாது. அவரை நேசிக்கிறவர்கள் தான் ஜெபிக்க முடியும். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் சந்தோஷமாய் வர முடியும். எல்லா கை வைத்து இந்த காலை உடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன். உடைய ரத்தத்தால் என்னை கழுவினீரே, ரட்சித்தீரே. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 34ஆம் சங்கீதத்திலே அங்க ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கும் போது என்னெல்லாம் அங்க நடக்குது அப்படின்னு தாவீது சொல்லி கர்த்தரை துதிக்கிறத நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்துல கர்த்தர் சமீபமாய் வருகிறார். ஆமென். ஓ தேங்க்யூ. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சமீபமாய் வருகிறார். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து இந்த அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். As much as we pray, that much the power of God come closer to us. தேவனுடைய மகிமை நமக்கு சமீபமாய் வருகிறது. அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சமீபமாய் வருகிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது ரட்சிக்கிறார். He saves us. He come close to us and he wants to save us. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. புது பிரச்சனை, புது போராட்டம். ஆனால் ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. அவருடைய கிருபையும் புது கிருபை. எல்லா புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற விடுதலை, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி. எல்லா உபத்திரவங்கள், அந்த உபத்திரவன்றதுக்கு ட்ரபிள்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ட்ரபிள்ஸ். ஓ, எல்லா ட்ரபிள்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ஆமே. எது நமக்கு உத்தரம் கொடுக்கணும்னு தெரியாது, எந்த நேரம் யார் எப்படி உத்தரம் தெரியாது. ஆனால் எல்லா ட்ரபிள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம். இதுவரை வந்த எத்தனையோ உபத்திரவங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. 2வது நீர் எங்களை சமீபமாக எங்களோடு இருந்தீரே, எங்களை ரட்சித்தீரே. கோடான கோடி நன்றி. 19வது வசனத்துல அநேக இக்கட்டுகள் அப்படின்னு இருக்கு, அநேக துன்பங்கள் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த துன்பங்களுக்கு அஃப்ளிக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. முதல்ல ட்ரபிள்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம், அதுல இருந்து விடுதலை. இங்க அஃப்ளிக்ஷன்ஸ், நம்மை நெருக்குகிற, நம்மை போட்டு அப்படியே இருதயத்தை வேதனைப்படுத்துகிற, உடைக்கிற அப்படிப்பட்ட அஃப்ளிக்ஷன்ஸ் அது அநேகமா இருக்கலாம். எல்லாத்துலையும் விடுதலை, விடுதலை. இந்த காலவெளியில ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வசனத்தை வச்சே ஸ்தோத்திரம் பண்ண, எங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் உபத்திரவத்தில் எங்களுடைய விடுதலை ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமீபமாய் வருகிறவரே ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சமீபமாய் நம் அருகில் வருகிறார். ஆமே. ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை நம்ம அருகில் கொண்டு வரும். கர்த்தர் நம் அருகில் வருகிறார். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபத்தின் வல்லமை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் வல்லமை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஜெபத்தின் ரகசியம் தெரியாம இருக்கும். ஆனா இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் என்னுடைய பிரசனத்தை கொண்டு வருகிற வல்லமையுள்ள ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கொண்டு வருகிற ஜெபம், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான தேவன். ஓ, நீர் அற்புதமான தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன். ஹல்லேலூயா. இன்னும் அது மட்டும் இல்லை, 20ஆம் வசனம், எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு சில வியாதி போனுக்குள்ள போயிடும், சில வியாதி ஸ்கின்னோட இருக்கும், சில வியாதி மேலோட இருக்கும், சில வியாதி உள்ள போயிடும், பிளட்டுக்குள்ள போயிடும், ஹார்ட்டுக்குள்ள போயிடும். ஆண்டவர் சொல்ற, அந்த எலும்புகளுக்குள்ள உன்னை என்ன செய்றேன், காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஐ கீப் யுவர் போன்ஸ், ஐ கீப் யுவர் போன்ஸ், நத்திங் வில் பி broken. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, கை சுத்தி இந்த காலை வெளியிலே ஒருவேளை வியாதிகள், போராட்டங்கள் ஏதாவது உள்ள ஆழமா பயிற்சி இப்படி இருக்குன்னு சொன்னாங்களோ, ஆண்டவர் எலும்புகளை காப்பாற்றுகிறார். ஆமென்.
வீணான கட்டிகள், கேன்சர்கள், போராட்டங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பாராக. எலும்புகளுக்குள்ள எந்த வியாதி, மரண வியாதிகள், சாப வியாதிகள் நுழையாதபடி ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் பண்ணுங்க, அங்கங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமே. வந்த பிற்பாடில் வர்றதுக்கு முன்னாலேயும் ஜெபம் பண்ணணும். வந்தாலும் ஆண்டவரையும் நம்பணும். எதுலையும் ஆண்டவர் நம்மளை அழித்து விட மாட்டார், கைவிட மாட்டார். ஓ, நம்மை சாக விட மாட்டார், நம்முடைய ஜீவனை அழிய விட மாட்டார். இந்த காலவெளியிலே உன் ஜீவன் அழிவதில்லை, உன் ஜீவன் விலையேறப்பட்டது. Your life is precious. நாங்கள் வாழ்கிற கொஞ்ச நாள் நல்ல சுகமாய், ஆரோக்கியமாய், ஆண்டவரே வல்லமையாய், ஆண்டவரே நாங்கள் வாழணுமே. அதுக்கு வேண்டிய கிருபை நீர் தரணுமே, அதுக்கு வேண்டிய மகிமை நீர் தரணுமே, அதுக்கு வேண்டிய வல்லமை நீர் தரணுமே. இயேசுவின் நாமத்தில் இந்த காணொளியிலே ஜெபத்தின் வல்லமை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள பலன் தாரும். கை வைத்து எத்தனை பேர் ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபத்தின் வல்லமை அறிந்து கொள்ள கரங்களை வைத்து, இந்த அதிகால ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு, இரவு ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு, சபையாக ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு, தனியாக உபவாசம் பண்ணி ஜெபித்து அதில் ஒரு வல்லமை, ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. As much as we pray. ஆமென். பல விதங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். இயேசு சீஷலோடு போய் ஜெபித்தார், தனிமையிலே ஜெபித்தார். ஆமென். ஓ, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்தார்கள். இன்னைக்கு நமக்கும் பலவித ஜெபங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற கைவைத்தி ஆன்லைன் ஜெபங்கள், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், தனிமையிலே நாம ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபங்கள், அந்நிய பாஷை ஜெபங்கள், தீர்க்க தரிசன ஜெபங்கள், வகை வகையான ஜெபங்கள். எதுக்கு இந்த ஜெபம்? விடுதலை கொண்டு வர, வெற்றியை கொண்டு வர. ஜெபந்தான் விடுதலை கொண்டு வரும். ஓ, சிலர் சொல்லுவாங்க ஜெபம் மட்டும் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ஆனா நான் சொல்ல, ஜெபம் எல்லாத்திலும் வெற்றி தரும். ஜெபம் எல்லாத்திலும் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபமே ஜெயம். ஓ ரப் கபாலா பாரபா. ஜெபத்துல நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஜெயத்துக்காக நன்றி. ஜெபத்தில் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வெற்றிக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நான் வாசித்த சங்கீதத்தின்படி 34:17 சங்கீதம், கூப்பிடுதலை கேட்டு விடுதலை, எல்லா உபத்திரங்களுக்கும் விடுதலை, சமீபமாக வருகிறார், ரட்சிக்கிறார், அநேக துன்பங்களுக்கு நம்மை விடுதலை ஆக்குகிறார், எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். வல்லமைக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். வல்லமை உமக்கே. ஹல்லேலூயா. சேனை அதிபனம் கர்த்தரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். சில நிமிடங்கள் அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனை அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமை. அற்புதமே நமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீத
அவருடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு இந்த காலையில் நம்முடைய உபத்திரவங்களை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தரை ஆராதிப்போம் இந்த காலவெளியிலே. ஆமென். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். ஆமென், 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 ஆமென். கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி. உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்கு நன்றி, பெரிய காரியங்களுக்கு நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ லார்ட். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே, எத்தனை உபத்திரவங்களை கர்த்தர் விடுதலை கொடுத்தார்ல, அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா, துதிகளை ஏறெடுப்போமா. எவ்வளோ பாடுகள்ல நம்மை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தினாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமா எங்களை விடுவித்ததற்காக நன்றி. ஆமென். மகிமையா எங்களை விடுவித்ததற்காக நன்றி, நன்றி. ஓ எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்தீர், போக்குவரத்து கூட இருந்தீர், வேலைகள் எங்களோடு கூட இருந்தீர், தொழில் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி. நல்ல ஆராதனைகளை கொடுத்தீர், ஜெபங்களை கொடுத்தீர், வசனங்களை கொடுத்தீர். நீ கொடுத்த ஐக்கியம், ஊழியம், விடுதலை எல்லாவற்றுக்காக நன்றி, ஜெயத்துக்காக நன்றி. நல்ல நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆமென் துதிகளை ஏறெடுத்து, ராஜாதி ராஜாவே நன்றி, மகிமை நிறைந்தவரே நன்றி, வல்லமையின் தேவனே நன்றி, அற்புதரே நன்றி, அதிசயரே நன்றி. கால்வழியிலே உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி, ஒரு கிருபை வெளிப்படுகிறதற்காக நன்றி. சேனை அதிபராகிய கர்த்தர் நம் முன்னாலே செல்லிக் கொண்டிருக்கிறார், ஜெய கிறிஸ்துவாய். ஆமென். நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் ஜெயமாய் நீ நடத்தி தரப்போவதற்காக நன்றி. செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி. கை சத்திய நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய வாழ்க்கை உண்டாகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சாபங்களுக்கு, தீமைகளுக்கு, வியாதிகளுக்கும், போராட்டங்களுக்கும் நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரை நடத்தின எல்லா செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை, ஸ்துதிகளை ஏறெடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிகாலை ஜெபங்களின் வல்லமையாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க, இரவு ஜெபங்கள், எல்லா ஆன்லைன் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆலயத்தில் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆமென், அதிகாலை ஜெபங்களை ஆலயத்தில் ஆசீர்வதிக்க, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்க, ஆமென், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட்டோம், பலப்படுத்திட்டோம், பலப்படுத்திட்டோம். உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உன் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. ஆண்டவரே, இந்த காலங்கள் சந்ததிகளுக்காக, சந்தானங்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையை ஊற்றும், வல்லமையை ஊற்றும், அக்கினியை ஊற்றும். இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், குடும்பங்கள் சந்ததி சந்ததியாக உமக்கு மகிமையாக இருக்கணுமே. கர்த்தர் இப்படி செய்வதற்காக கொடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய மகிமைக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி, உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய வழிகளுக்கு நன்றி, அற்புதமான உம்முடைய பாதைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர் செய்த எல்லா உதவிகள், நீர் செய்த எல்லா நன்மைகள் எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளிடணுமே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலம் மக்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படணும். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய சமூகத்தில் எல்லாரும் காத்திருக்கிற உதவி செய்யும். ஜெபாவினால் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். விசுவாசிகளின் ஜெப வாழ்க்கையில முன்னேறணும். என்னுடைய பிள்ளைகள் வசனத்தில் இன்னும் ஆண்டவரே வாஞ்சியாக இருக்கணும். அதுக்குரிய கிருபையை கர்த்தர் கொடும். ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருப்பதாக, உடைய வல்லமை இருப்பதாக. ஆமே. தெய்வ பயம், பரிசுத்தாவின் வல்லமையினால் எல்லாரையும் நிரப்பும். அதிகாலை ஆராதனை ஜெபங்கள் எல்லாம் மகிமையாய் நீர் ஆசீர்வதியும். ஆமே. நம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக எங்களை இன்னும் மாற்றும்.
உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிறவர்களாக, உம்முடைய மகிமையை தரிசிக்கிறவர்களாக கர்த்தரங்களை மாற்றங்களை பயன்படுத்தும். வல்லமுள்ள தேவனே, கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்ததற்காக நன்றி, வழிநடத்தியதற்காக நன்றி. இந்த 12 மாதங்களும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தினமே, இருக்கிற மாதங்கள் எல்லாம் வழிநடத்தினமே. உம்முடைய வல்லமையினால நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். Bless us in Jesus name. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, சங்கீதம் 14:17 படி கூப்பிடுதலை கேட்கிற தேவன், உபத்திரவங்களுக்கு விடுதலை ஆக்குகிற தேவன், கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், ரட்சிக்கிற தேவன். ஆமென். இந்த காணொளியிலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தி துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மகிமை உள்ளவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the holy name. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. விடுதலை தருகிறதற்காக நன்றி. ஜெயத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. ஆமென். எல்லா ஆண்டவரை ஒரே நிமிடம் மகிமைப்படுத்தி, பாத்திரர் நீரே, எல்லாவற்றுக்கும் நீர் பாத்திரர், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று கால்வெளியிலே வரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாத்திரர் நீரே. கரங்கள் உயரட்டு எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாட முடிந்த எல்லாரும் கரங்களை வைத்து ஆராதித்து, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கை வைத்து என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் தருகிறேன் தருகிறேன், கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமை. கை வைத்து அவரை ஆராதிச்சு எங்களை உருவாக்குகிறீர், வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர். இந்த நல்ல காலவெளிக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள உம்முடைய நாமத்திற்கு நன்றி, வல்லமையுள்ள உம்முடைய நாமத்திற்கு நன்றி. இந்த காலவெளியிலே உம்முடைய பாதத்தில் வரவும், கொஞ்ச நேரம் உம்மை துதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிள்ளைகள் படிப்பு, பள்ளிக்கூடங்கள், காரியங்கள், அலுவலக வேலைகள், ஊழியர்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எல்லா மகிமை கனமும் துதி மக்கை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.